اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وعلم لنا أعمال العمرة والحج صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم قال النبي صلى الله عليه وسلم الحج عرفة صدق نبينا صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் கண்ணியத்திற்குரிய உம்மத்தினர்கள் இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஜமாஅத்துல் உலமா சபையும் சேவைப்பட்டணத்தினுடைய ஐக்கிய சுன்னத் ஜமாஅத் நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரத் விளக்க கூட்டம் சங்கை மிக்க உலமாக்களினுடைய தலைமையில மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஜலால் ஹஜ்ரத் அவர்களே, மற்றும் சிறப்பான இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலிருந்து பங்கெடுத்து பல்வேறு விளக்கங்களை மிகச் சிறப்பாக அழுத்தமாக சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை மிகுந்த அக்கறையுடன் இங்கே பதிவு செய்து சென்றிருக்கிற அமர்ந்திருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்களே, இங்கே மிக முக்கியமான 3 பயணங்கள் நாம் இந்த பயணத்தில் இந்த 3 பயணத்தினுடைய முதல் பயணமான அந்த உம்ராவினுடைய பயணம் அது குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நீண்ட நேரம் மிகச் சிறப்பாக விரிவாக தேவையான எல்லா கருத்துக்களையும் அழகாக எளிமையாக விளங்குகிற அளவுக்கு அற்புதமாக நிறைவாக தந்து அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜ்ரத் ஜலால் ஹஜ்ரத் அவர்களே, மற்றும் எனக்கு பின்னால் இன்னொரு பயணமான மதீனாவினுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான புண்ணியமான அந்த பூமியினுடைய அந்த ரசூலினுடைய அந்த ஜியாரத்து பயணங்கள் குறித்தும் அதன் ஆதாபுகள் ஒழுங்குகள் குறித்தும் அதன் அமல்கள் அதனுடைய கண்ணியம் குறித்தும் எனக்கு பின்னால் பேச இருக்கிற கண்ணியத்திற்குரிய அப்துல் கய்யூம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, இன்னும் சபை நிறைந்திருக்கிற கண்ணியமிக்க உலமாக்களே, முன்னிலை வைத்திருக்கிற ஐக்கிய சுன்னத் ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஆலிம்களே, ஐமாக்களே, இமாம்களே, அஸ்தாத்திதாக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக இவ்வாண்டு இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை அல்லாஹ் உறுதியாக்கி தருவானாக. அல்லாஹ் பயணத்தை லேசாக்கி தருவானாக.
அல்லாஹ் இந்த பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் இந்த பயணத்தை கபூலியத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. துவக்கமாக உங்கள் அனைவர்களுக்கும் என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு 3 பயணத்துக்கு நம்ம புறப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இந்த சபையின் வழியாக அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. இங்கே போகிறவங்களும் வந்திருப்போம், இருந்தாலும் ஆசையுடன் என்ன பேசலாம்னு வந்திருப்போம், உறவுக்காரங்க அதை கேட்கலாம்னு வந்திருப்போம், பல்வேறு நோக்கங்களோடு வந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அது ஹஜ்ஜிங்கிறது, இந்த பயணம்ங்கிறது ஒரு பொறிதான், ஒரு பொறி. அது ஒரு சின்ன ஆசை, ஒரு தேட்டம் இதயத்துல விழுந்துட்டுன்னு வைங்க, அல்லாஹு தாலா அது கபூலாக்கிடுவான். என்னைக்கோ எப்பொழுதோ எங்கேயோ எதை பத்தியோ பேசும்போது அந்த நினைப்பு நம்மளுடைய கல்புல உட்கார்ந்ததுனால அல்லாஹ் இந்த பயணத்தை இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த நசீபை தந்திருக்கிறான். நம்ம அப்படித்தான் நினைக்கணும். அவனுடைய வீட்டிற்கு யார் வரணுங்கிறது அவன் தான் முடிவு செய்யறான். இது பணங்காசுகளால் முடிவு செய்யப்படுற பயணங்கள் அல்ல, பணங்காசுகள் முடிவு செய்யற பயணம் அல்ல. இன்னும் நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்வதானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு எச்சரிக்கை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். எவ்வளவு சீக்கிரமா ஹஜ் செய்ய முடியுமோ செஞ்சிருங்கன்னாங்க, எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குமோ சீக்கிரமா செய்யுங்கன்னாங்க. என்ன உங்களுக்கு தெரியாது, லா தத்ரி மா யஅருது லஹு, ஹஜ்ஜுக்கு என்னென்ன குறுக்கீடுகள் எல்லாம் வரும் என்பது உங்களுக்கு தெரியாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் பயணங்கள் நாளுக்கு நாள் புதிய புதிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது, புதிய புதிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது. நீங்க 40 வருஷம் 30 வருஷம் ஹஜ்ஜுக்கு போன முஅல்லிமீன்கள்ட்ட கேளுங்க, மிக திறமையானவங்களா தான் இருப்பாங்க, மிகச்சிறந்த உலமாக்கள் இருப்பாங்க, அனுபவசாலிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஹஜ்ஜு புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய அனுபவத்துல உள்ளவங்க. நான் நிறைய உஸ்தாத்மார்கள்ட்ட நான் இது சம்பந்தமா கேட்டிருக்கிறேன், பேசி இருக்கிறேன். 35 வருஷம் 40 வருஷம் போன மிகச்சிறந்த உலமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க வழிகாட்டிகளாக. ஆனா அவங்கள்ட்டே கேட்டா கூட அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஹஜ் இன்னும் புதிதாக இருக்கு. ஹஜ் அப்படித்தான், ஆண்டுக்கு ஆண்டு என்ன மாற்றங்கள் வரும், என்ன நெருக்கடிகள் வரும், என்ன பிரச்சனை வரும். 52,000 தனியார் ஹாஜிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்குது. பணத்தை கட்டிட்டு எவ்வளவு பதட்டத்தோடு இருப்பாங்க. பணங்காசுகளை விடுங்க, இந்த பயணத்தை துவக்கிட்டு ஆசையோடு இருந்து திடீர் தடைபடும் போது என்ன உணர்வு இருக்குன்னு தெரியுமா? அன்றைக்கு ஹுதைபியால சஹாபிகளை எப்படி தடுத்து நிறுத்தி வைத்த பொழுது சஹாபிகளுடைய உணர்வு என்ன இருந்துச்சோ அது அந்த உணர்வு இருக்கும், அந்த உணர்வு இருக்கும். எல்லாம் தயாராகிட்டு மனதளவுல தயாராகி ஆசையாகி ரெடியாகி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டு விழுந்துருச்சு. என்ன காரணங்கள்? அரசியல் காரணமா? இதெல்லாம் நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஒரு செய்தி நிச்சயம் பெருமக்களே, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழல்களும் அமைகிற பொழுது தயவு செய்து ஹஜ்ஜை இனிமே தாமதப்படுத்தாதீங்க, செஞ்சிருங்க. எவ்வளவு சீக்கிரமாக அந்த இடங்களை புனிதங்களை உம்ரா செஞ்சிட்டோங்கிறதுக்காக வேண்டிய ஹஜ்ஜினுடைய கடமைகளை தள்ளி போட முடியாது, தடுத்து வைக்க முடியாது, அதை ஓரங்கட்டிட முடியாது. ஹஜ்ஜினுடைய கடமைங்கிறது தனியது. ஹஜ்ஜில தான் பார்க்கணும். நீங்க உம்ரால பார்த்தா ஹஜ்ஜு தெரியாது. நீங்க அரஃபாவை, மினாவை, முஸ்தலிஃபாவை எங்க பார்க்கணும், எப்ப பார்க்கணும்? நீங்க ஹஜ்ஜில பாருங்க. அது ஷாயிருல்லாஹ்ங்கிறது அங்கத்தான் தெரியும். அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான அடையாள சின்னங்கள்ங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்ல வசதி வாய்ப்புகளை தந்தும் 5 வருஷம் நீ ஹஜ்ஜை நீ தாமதப்படுத்தி வச்சுட்டேன்னு சொன்னா இன்னக்கல மஹ்ரூம்னாங்க. நீ ஹைரான எல்லா நலவுகளிலிருந்தும் நீ தடுக்கப்பட்ட பாக்கியம் இல்லாதவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை தடுக்கப்பட்ட பாக்கியம் இல்லாதவன் சொல்லல, என்ன காரணத்திற்காக நீ ஹஜ்ஜை தள்ளி போட்டியோ அந்த காரணம் உனக்கு மஹ்ரூம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரியத்திற்கா? வீடு கட்டணும், கல்யாணத்தை முடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எந்த இமாம்கிட்டையாவது ஃபத்வா வாங்கிட்டு வாங்கல, வீடு கட்டுறதுக்காக வேண்டி எனக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கான எல்லா வசதிகள் வந்தும் நான் தள்ளி போடலாம், வீடை கட்டிட்டு போகலாம், அல்லது நிக்காக இருக்குது நிக்காக முடிச்சிட்டு போகலாம். ஹதீஸ்ல இல்ல. வசதி வாய்ப்புகள் 5 வருஷம் நீ செய்யாமலே மௌத்தா போயிட்டா மாத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருமா? அல்லாஹு அக்பர். ரசூலுடைய ரஹ்மத்துல் ஆலமீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்ச பெருமக்களே. வசதி வாய்ப்புகள் இருந்தும் நீ கடைசி ஹஜ்ஜை தள்ளி போட்டு மௌத்து வரைக்கும் நீ போயிட்டேன்னு சொன்னா நீ ஏன் முஸ்லீமா மௌத்தாக்குற, யூத நஸ்ரானியா மௌத்தாகிட்டு போனாங்க. இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை பெருமக்களே. அல்லாஹ் முதல்ல பத்ர்ல 1000 மலக்குமார்களை தான் இறக்குறேன்னு சொன்னான்.
பத்ர்ல எத்தனை மலக்குமார்கள்? அல்லாஹ் முமித்துக்கும் பி அல்ஃபின் அப்படித்தான் சொன்னான், 1000 மலக்கை இறக்குவன்னா. ஆனா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா சஹாபிகள்கிட்ட? இது தகூலுல் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் அய்யுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாஸத்தி ஆலாஃப். நீங்க பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3000 மலக்க கூட இறக்கி வைப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நபியே நீங்க சொல்லிட்டீங்கிறதுனால 3000 இறக்குறேன்னு அல்லாஹ். அடுத்து சொன்னாங்க வலாயின் தஸ்பிரு வ தத்தகு யதுக்கும் மின் ஃபௌரிஹிம். நீங்க தக்வாவோடு சபர் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் 5000 மலக்குகளை கூட கொண்டு வந்துருவான்னு சொன்ன நபியே நீங்க சொல்லிட்டீங்கிறதுனால 5000 மலக்க நான் இறக்குறேன்டா. அல்லாஹ் ஏற்பாடு 1000 மலக்கு, நபி நாவுல இருந்து வந்ததுனால அல்லாஹ் 5000 மலக்கு அல்லாஹ் இறக்குறான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூலுனுடைய நாவுல இருந்து யூதனா நஸ்ரானியானை மௌத்தாக்குன்னு ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை, அது தடித்த வார்த்தை. ஹஜ்ஜ தள்ளி போட்டீங்கன்னா ஆக்கிபத்து முடிவு கேள்விக்குறியாகிடும் அர்த்தம் இருக்கு. நவுது பில்லா, அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் பாருங்க. நான் ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல, தயவு செய்து இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமக்களே. எனவே ஹஜ்ஜி நாளுக்கு நாள் பெரிய நெருக்கடியாகும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால நமக்கு தெரியுமா ஹஜ்ஜினுடைய காலங்கள்ல ஹஜ்ஜ மூடுவாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஒரு 10,000 பேர்களை கோவிட் காலங்கள்ல 10,000 பேரை வச்சு செயற்கைத்தனமா ஹஜ்ஜி நடந்துச்சு இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 60,000 பேர் லோக்கல்ல உள்ள ஆட்களை வச்சு ஹஜ்ஜி நடந்துச்சு இல்லையா? நம்ம ரெடியா இருந்தோம், தயாராக இருந்தோம், உடல் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. முடிஞ்சிச்சா? 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் போற இடத்துல முடியாது, 10,000 பேர் தான். செயற்கையான ஹஜ்ஜி, காபாவுக்கு பக்கத்துல போக முடியாது, எங்கேயோ நின்று தவாஃப், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த புனித பூமி, புண்ணிய பூமியும் ரமலானுடைய காலங்கள்ல உலகம் முழுக்க மூடப்படும் சொல்லி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால யாராவது நம்மள்ட்ட சொல்லி இருந்தா நம்பி இருப்போமா? கோவிட் காலங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெருமக்களே. ஹஜ்ஜி தடைப்பட்டுச்சா இல்லையா? ஹஜ்ஜிக்கு என்ன ஆபத்து வரும் தெரியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? ஹஜ்ஜுக்கு எந்த நேரத்துல எப்படி எல்லாம் குறுக்கீடுகள் வரும் தெரியாதுன்னு சொன்னாங்க. நம்ம கற்பனை செஞ்சிருப்போமா? ரவுலாவுல நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி ரவுலாவுக்கு இப்படி ஒரு காலகட்டம் வரும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல ரவுலாவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் நிக்க விட மாட்டேங்காங்க, ஒரு 10 நிமிஷம் தள்ளி அப்படி போக சொல்லிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இது! அடுத்தடுத்த காலங்கள் என்ன சந்திக்கும் தெரியல. அந்த பூமி யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, விமர்சனங்கள் செய்யறது முக்கியம் இல்ல. அந்த பூமியில போய் நின்றுட்டு அங்க போய் நின்று என்ன அரசாங்கம் நடத்தினா, அதை நடத்தினா, இதை நடத்தினா, இங்க பேசுற மாதிரி அங்கேயும் போய் தயவு செய்யுது. அந்த மக்கள் வருஷத்துக்கு 5 நாளைக்காண்டி வருஷம் பூரா உழைக்கிற மக்கள். ஒரு 5 நாளைக்காக வருஷம் பூரா உழைக்கிறாங்க, வருஷம் பூரா வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு வருஷமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்தான் ஒவ்வொரு வருஷமும் வசதி வாய்ப்புகளை கூடுனாலும் போய் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வர்றது தாங்க ஹஜ்ஜி. ஹஜ்ஜினுடைய தாற்பயமே அதுதான். நான் சகிப்புத்தன்மை உள்ளவன், என்னால கொஞ்சம் சகிச்சுக்க முடியுங்கிற எண்ணத்தோடு போங்க. மற்ற விஷயங்கள்ல அப்புறம் நான் கிளாக் டவர்ல ரூம் போட்டேன், அங்க போட்டேன், எல்லாம் இருக்கலாம், என்ன வசதி வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நெருக்கடிகளை உங்களால தவிர்க்க முடியாது, அரசாங்கத்தால தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு உம்ராவும் இன்னைக்கு ஹஜ்ஜா மாறிக்கொண்டிருக்கிறது. ஹஜ் எல்லாம் ஹஜ் அக்பராக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்கள் கடந்து போகிற பொழுதெல்லாம் எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ் குறித்து. ஹஜ்ஜுங்கிறது ஒரு பெரிய கடல், நிறைய விஷயங்களை சொல்லணும். நேரங்களும் காலங்களும் அதற்காக ஒத்துழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில இங்கே பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பேசுறாங்க நிறைவாகவும். இனி இன்னொரு பெரிய பயணம், ஒரு பாக்கியமான பயணம் குறிச்சும் பேச வேண்டியது இருக்கு. நான் எவ்வளவு ஷார்ட்டா சுருக்கமா விளக்கமா, ஏன்னா கிட்டத்தட்ட ஹஜ்ஜினுடைய பெரும் பகுதியை உம்ராவும் ஜாயின் பண்ணி உள்ள வர்றதுனால ஹசரத் கிட்டத்தட்ட வேலையை சுமையை லேசாக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஹஜ்ஜினுடைய பாட்டு, ஹஜ்ஜினாலே 2 தான் ஃபர்லு, ஃபர்லு 2 தான் ஹஜ்ஜில. ஒன்னு அரஃபா தங்கிறது, இன்னொன்னு தவாஃபு ஜியாரத். கிட்டத்தட்ட தவாஃபு ஜியாரத்துங்கிறது உம்ராவினுடைய மாடுலேஷன், உம்ரா தான். இன்னொரு உம்ரா ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கு. அப்ப அதனால கிட்டத்தட்ட உம்ராவினுடைய அந்த பயணத்தை அதை அப்படியே நீங்க தவாஃபு ஜியாரத் அப்ளை பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். இப்ப ஹஜ்ஜினுடைய பயணம் குறித்து மாத்திரம் நான் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜினுடைய அமல்கள் சரி, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பயணத்தை ஹஜ்ரத் அவர்கள் கையை பிடிச்சி பயணத்தை கூட்டு வந்துட்டாங்க, அப்படித்தானே? வீட்டுல இருந்து ரெடி ஆகி நம்ம கூட்டு வந்து ஏர்போர்ட்டு கொண்டு வந்து பிளைட் ஏற்றி, பிளைட்ல தான் இப்படி போகணும்.
ஹஜ்ரத் அவர்கள் ஃப்ளைட்ல ரொம்ப கவனமா இருக்கணும், பேணுதலா இருக்கணும், பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்து ஹஜ்ரத் அதை சொல்லியிருக்கிறாங்களே எனக்கு கவனம் வரல. நம்ம ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். ஃப்ளைட்ல டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க. தயவு செய்து கவனம் இல்லாம அதை பயன்படுத்துறேன்னு அதுல வந்து என்ன செஞ்சிருப்பான், வாசனை திரவியங்கள் அதுல வச்சிருப்பான். அதே மாதிரி ஃப்ளைட்ல வந்து நம்ம டாய்லெட்டை பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா வளமை போல அங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஹேண்ட் வாஷ் வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட் வாஷை பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே நம்ம அந்த பழக்க வழக்கத்துல சில பழக்கங்கள் தானே அல்ஹம்துலில்லாஹ். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்ட்ட ஜலாலியத்தும் இருக்கு, ஜமாலியத்தும் இருக்கு. அல்லாஹ்ட்ட ஜலாலியத்தும் இருக்குது, ஜமாலியத்தும் இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளையும் ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா இந்த அடிப்படையை நீங்க விளங்கினாதான் ஹஜ்ஜை விளங்க முடியும். ஜலாலியத்துனா என்ன? கண்ணீரம், கம்பீரம். தொழுகை இருக்குத, ஜகாத் இருக்குத, இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தினுடைய சிஃபத். அதுல அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். கடுமையாக நீ உட்காரு, நில்லு, குனி, பேசாத. தொழுகையினுடைய சட்டங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அது ஜலாலியத்தினுடைய வெளிப்பாடு. ஜகாத்தினுடைய சட்டங்கள் ஜலாலியத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு அதை விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஜகாத்தை நீங்க அவாய்ட் பண்ணீங்க, கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு உண்டான தண்டனைகள் குர்ஆன்ல சூடு போடப்படும் என்றெல்லாம் நல்ல கடுமையான வார்த்தையை சொல்றான்னு வைங்க. ஜலாலியத்து. ஆனா நோன்பும் ஹஜ்ஜும் ஜமாலியத், அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அருளின் வெளிப்பாடு. மஹப்பத்தும் ரஹ்மத்தும் உள்ளதுதான் நோன்பும் ஹஜ்ஜும். நோன்பு இருக்குது பாருங்க, ஒருத்தர் மறந்து டப்புன்னு தண்ணி குடிச்சிட்டாரு, மறந்தியில நோன்பு அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா ஏத்துக்க மாட்டானா? சாப்பிட்டுட்டாரு மறந்து, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட நோம்பால் ரைட் அப்படி கண்டினியூ. இது என்ன வெளிப்பாடுங்கிறீங்க? ஜமாலியத்து. இது அல்லாஹ்வுடைய ஜமாலியத்தினுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு அப்படியே நீங்க ஹஜ்ஜில பார்க்கலாம். ஹஜ் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ஜமாலியத்து, ரப்பனுடைய ரஹ்மத்து, மஹப்பத்து, மஇயத்து. ஹஜ்ஜுங்கிறது மஹப்பத்து, மஇயத்து. ஹஜ் எந்த காலத்திலையும் நிறுத்த முடியாது. ஹஜ்ஜை நிறுத்தினா இது முஸ்லிம்களுடைய பிரச்சனை இல்லைங்க. ஹஜ்ஜி நம்ம ஊர்ல இருந்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில 40 பேர் போறாங்க, 50 பேர் போறாங்க, 200 பேர் போறாங்கன்னா 200 பேர் அல்ல ஹஜ்ஜி. உம்மத்தினுடைய பிரச்சனை ஹஜ், உம்மத்தினுடைய பிரச்சனை. சூடா இருக்கு, பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பாருங்க. ஹஜ்ஜை பத்தி சொல்ற இடங்கள்ல அல்லாஹ் மூமின்களுடைய அமலுன்னு சொல்லவே மாட்டான். ஹஜ்ஜை பத்தி பேசுற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துற ஒரு வார்த்தை இருக்குது, அன்னாஸ், மக்களே. மக்களே தான் சொல்லுவான் அல்லாஹ். எந்த இடத்திலேயுமே ஹஜ்ஜ முஸ்லிம்களோட அல்லாஹ் டைப் செய்ய மாட்டான். இதை நான் ஒரு சவாலா எடுத்து சொல்றேன், நீங்க குர்ஆன்ல தேடுங்க. ஹஜ் கடமையை பத்தி வர ஆயத்து, ஒலில்லாஹி அலன்னாசி, மக்களின் மீது அப்படிங்கிற அல்லாஹ். இன்ன அவ்வள பைத்தின் உதயா லின்னாஸ், கஅபா கட்டப்பட்டுச்சு யாருக்காக? மக்களுக்காக. எத்தனை இடங்கள்ல ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாசி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டிட்டு, யா அல்லாஹ் நான் கட்டியிருக்க இந்த காபாவை மக்களினுடைய இதயங்களை இதோடு சேர்த்து இணைத்து வைப்பாயாக. எல்லா இடத்திலேயும் அன்னாஸ் அன்னாஸ் அன்னாஸ். குர்ஆன்ல ஹஜ்ஜின் ஒரு சூரா இருக்கு, ஹஜ்ஜின் ஒரு சூரா. அந்த சூறாவால ஆரம்பிக்கும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மக்களே. அல்லாஹ்வை பயந்துக்கங்க, உங்க ரப்ப பயந்துக்கங்க, கியாமத்து கடுமையானது அப்படிங்கிற அல்லாஹ். ஹஜ்ஜ பத்தி சொல்ற வசனத்துல முதல்லயே அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்றான். அப்படின்னா ஹஜ்ஜுக்கும் கியாமத்துக்கும் நெருக்கம் இருக்குது. ஹஜ்ஜை நிறுத்தினா கியாமத்து உண்டு. லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹுஜ்ஜல் பைத். ஹஜ்ஜும் தவாஃப் நடக்கிற வரைக்கும் தான் உலகம் நிற்கும். அதை நிறுத்தி பாருங்க, கியாமத். ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ். கஅபா எதற்காக, யாருக்காக, என்ன செய்யும்? அது மக்களை நிர்வகிக்கும்ங்கற அல்லாஹ் தஆலா. மக்களை நிர்வாகம் பண்றது கஅபா தான். மக்களை ஆட்சி செய்யறது கஅபா தான். உம்மத்தை ஆட்சி செய்யறது கஅபா தான். உலகத்தை ஆட்சி செய்யறது கஅபா தான். அதனால தான் உலகத்துல எல்லா இடத்திலேயும் வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் என்று போதிக்கப்பட்ட
கற்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அங்க போய் இறங்கி நிற்கிற பொழுது ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி காபத்துல்லாஹ்வை வலது பக்கமா சுத்த முடியாது, நீங்க இடது பக்கமா தான் சுத்தணும். ஏன் இடது பக்கமா சுத்துறோம்? ஏன் சுத்துறோம்? ஜுல்ஃபிகார் தங்களுடைய கிதாபுல ஒரு செய்தி சொல்லுவாரு. என்கிட்ட ஒருவர் கேட்டாரு, என்னங்க காபாவுக்கு இவ்வளவு பேர் போய் என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நாங்க காபாவை சுத்துவோம் அப்படின்னு. சுத்ததான் செய்வீங்களா? சும்மா சுத்துவீங்களா? ஆமா. சுத்துறதுனால என்னங்க கிடைக்கும்னு அவர் கேட்டாராம். அவருக்கு தெரிஞ்சதுல கேட்டாரு. ஜுல்ஃபிகார் சாப் அல்லாமா அவங்க சொன்னாங்களா, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு விளங்குற மாதிரி சொன்ன, உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குதான்னு கேட்டேன். ஆமா இருக்குது. வாஷிங் மிஷின்ல என்ன செய்வீங்க? துணியை போடுவேன், சோப்பை போடுவேன், போட்டா அது என்ன செய்யும்? சுவிட்சை போட்டா சுத்தும். சுத்துனா என்ன ஆகும்? துணி சுத்தமாகும். காபாவை சுத்தினா இங்க இதயம் சுத்தமாகும். அது இதயங்களினுடைய சுத்திகரிப்பு. அதனால தான் காபாவை இடது பக்கமாக சுத்துறோம். ஏன்னா இதயம் இடது பக்கமாக இருக்கு. ஹார்ட் எங்க இருக்குது? இடது பக்கமா இருக்கிறதுனால தான் காபாவை இடது பக்கமா சுத்துறோம். இதயத்திற்கும் காபாவுக்கும் கனெக்ஷன் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. அதனால தான் காபாவை சுத்தும் போது நீங்க திரும்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க திரும்பினீங்கன்னா காபாவை விட்டு உங்களுடைய ஹார்ட் அப்படி கொஞ்சம் விலகிடும். அதனால அது கொஞ்சம் தூரம் ஆயிடக்கூடாது, காபாவை நெருக்கமாகவே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இது தத்துவங்களும் தாத்பரியங்களும் இடங்களினுடைய மகிமைகளும் புண்ணியங்களும் அங்க இருக்கிற இடங்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன இடங்கள் மீசாபர் அஹ்மத், அந்த அரைவட்டம் அந்த அரைவட்டம் இருக்குது ஹத்தீமு. அதுக்கு உள்ளதான் இந்த ஹஜ்ஜினுடைய நாயகர்களான ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர் அங்க உள்ளதா இருக்கு. ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது, சொர்க்கத்தினுடைய வாசல் அதற்கு உள்ள இருந்து திறக்கப்படுமா. அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜில நாம தெரிய வேண்டிய ஞானங்களும் தாத்பரியங்களும் இடங்களும் தத்துவங்களும் பின்னணிகளும் நிறைய உண்டு. நீங்க அங்க போய் அமலையெல்லாம் தேட முடியாது. ஹஜ்ஜில நீங்க வரலாற்று ரீதியான உணர்வுகளை பெறுவதுதான் ஹஜ்ஜி. அந்த இடங்களினுடைய பின்னணியையும் புண்ணியங்களையும் புரிவதுதான் ஹஜ்ஜி. இடங்களினுடைய பாக்கியங்களை புரிவதுதான். நீங்க அங்க போய் பார்க்கிற மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடி பதித்த அந்த இடம் மக்காமே இப்ராஹிம். சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த கருங்கல் தங்க கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலடி தடம். ஹஜ்ஜினுடைய 2 பேர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய கதாநாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடி தடம் அங்கே பதிவு. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நடந்த கால். அந்த கால் என்ன கால்? அது பலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு, திரும்ப பலஸ்தீனத்திற்கு, திரும்ப மக்காவுக்கு, திரும்ப 4 தடவை பயணம் செஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தை கொண்டு விடுறதுக்கு வந்தாங்க, திரும்ப காபாவை கட்டுறதுக்கு வந்தாங்க, பிறகு குர்பானி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? பலஸ்தீனத்துல இருந்து திரும்ப அங்க வந்துட்டு போன 2000 கிலோமீட்டர். ஒரு தடவை வந்தா 2000, திரும்ப போறதுக்கு 2000, 4000 கிலோமீட்டர். ஒரு தடவை வந்துட்டு போறதுக்கு 4 தடவை வந்துட்டு போன. அல்லாஹ்வுக்காக நடந்த கால் அது. அந்த கல்லு அது லிப்ட் உள்ள கல்லு. அந்த கல்லு அற்புதங்கள் பெருமக்களே. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல ஃபீஹி ஆயாத் பையினாத்துங்கறான். நீங்க மக்காவுக்கு வந்தீங்கன்னா நிறைய காட்சிகளை வச்சிருக்கங்கறான் அல்லாஹ். ஒரே ஒரு சாம்பிள் அல்லாஹ்வே சொல்றான். அது என்ன சாம்பிள்? ஃபீ மக்காம் இப்ராஹிம் அப்படிங்கறான் அல்லாஹ். முதல்லயே அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். அந்த கல்லு சாதாரண கல்லு கிடையாது. பார்க்க கண்கள் வெளிச்சமாகும். என்ன அந்த கல்லுல நின்று தான் காபாவை கட்டினாங்க. காபா உயர அந்த கல்லு அப்படியே உயர்ந்துகிட்டே போச்சு. அதுல நின்றுதான் கட்டினாங்க. அது லிப்ட் மாதிரி, எஸ்கலேட்டர் மாதிரி அந்த கல்லு. அற்புதங்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய பிரமிக்க அற்புதம் அது. அப்படியே உயர்ந்துட்டே போச்சு. காபாவை கட்டி முடிச்சாங்க, மறுபடியும் பழைய மாதிரி ஆச்சு. எல்லாத்தையும் காபாவை கட்டி முடிச்சுட்டு நிறைய துவா கேட்டாங்க. நீங்க சூரத்துல் பக்கரால எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா நிறைய துவா உண்டு. ஒரு 10 துவா கிட்ட கேட்டிருப்பாங்க. யா அல்லாஹ், என் மக்களை தொழுகையாளியாக்கு, என் மக்களை முஸ்லிம்களாக்கே, சந்ததிகளை என்ன குடும்பத்தை முஸ்லீமா ஆக்கே. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக்க, ஊர் அமைதியான ஊராக்கு. இப்படி எல்லாம் ஊருக்காக கேட்டாங்க, குடும்பத்துக்காக கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாங்க. நான் பள்ளிவாசலை கட்டிட்டேன், இந்த பள்ளிக்கு தொழுகைக்கு ஆள் வரணும். ஒரு நிர்வாகியினுடைய உள்ளம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க அந்த காபத்துள்ளால பார்க்கலாம், அந்த துவால பார்க்கலாம். அந்த நிர்வாகி கேட்ட துவா, நான் கட்டின இந்த பள்ளிவாசலுக்கு மக்கள் தொழுகைக்கு வரணும். மக்கள் தொழுகைக்கு வரணும்னா மக்களுடைய இதயங்கள் காபாவோடு இணையணும் அப்படின்னு கேட்டாங்க.
இப்படி எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே வந்தாங்கன்னு வைங்க. அதுல ஒரு துவா கேட்டாங்க, வருசுபாகலகும் மினசமராத். அப்ப உலகத்துல எந்த பொருள் எங்க விளைந்தாலும், விளைச்சல் ஏற்பட்டாலும், தயாரிப்பு நடந்தாலும் அந்த பொருள் இந்த பூமிக்கு நீ கொண்டு வந்தரணும்னு கேட்டாங்க. நீங்க இதை பூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை பூரா அங்க போய் நிதர்சனமா பார்க்கலாம். சைனா, அமெரிக்கா, எங்கெங்க உலகத்துல என்னென்ன தயாரிப்போ எல்லாமே அங்க கிடைக்கும். சீசன் தான் இல்ல, எல்லாமே கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா அது. உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ரெண்டே ரெண்டு விஷயம் அங்க மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஒண்ணு தவாஃபு, இன்னொன்னு சாய். போறவங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தவாஃபும் சாயும் உலகத்துல நீங்க எந்த பூமிக்கு போனாலும் என்ன செய்யாது. எங்கேயாவது போனா தவாஃப் செய்ய முடியுமா? அந்த பூமி பாக்கியமானது, புண்ணியமானது, ஹரமு. ஒரு நாளைக்கு நீங்க அங்க தொழுதீங்கன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 270 வருஷம் சாதாரணமான நாட்கள்ல தொழுது நன்மை. 1,00,000 நன்மை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, மற்ற இடங்கள்ல நம்ம 270 வருஷம் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை ஒரு நாள்ல. அதனால இங்க இருந்து போகும்போது நான் என்ன சொல்றேன், ஹரமனுடைய பாக்கியத்தை தயவு செய்து நீங்க நிறைய புண்ணியத்தோடு அள்ளிட்டு வரணுங்கிற எண்ணத்தோடு போங்க. இன்ஷா அல்லாஹ் போகும்போதே முடிவு பண்ணுங்க, ஒரு குர்ஆனாவது நான் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு வருவேன். குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆனை கத்தம் பண்ணுவேன். இன்ன மின் தாபி சாலிஹீன் அய்யுஹதம அல் குர்ஆன் பிமினா. சாலிஹீன்களுடைய பழக்கம், சஹாபாக்களுடைய பழக்கம் என்னன்னா, குர்ஆன் ஓதிட்டே போய் மினாவுல வச்சு ஒரு குர்ஆனை கத்தம் பண்ணுவாங்க. குர்ஆனை கத்தம் பண்ற இடம் இது மினா. இது சாலிஹீன்களுடைய பழக்கம்னு எழுதுறாங்க. அதனால குர்ஆனை நான் முடிக்குவேன். ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பூமியில நிறைய செலவு செய்யணும். ஏன்னா 1,00,000 ரூபாய் செலவு செஞ்சதுக்கு சமம். ₹1 செலவு செஞ்சா எவ்வளவு செலவு? 1,00,000. அங்க எதை தொட்டாலும் லட்சம் தான். லட்சக்கணக்கான நன்மை அள்ளிட்டு வரலாம். அதனால நிறைய சதக்கா பண்ணுங்க, நிறைய செலவு பண்ணுங்க நல்ல காரியங்களுக்கு. அதே மாதிரி குர்ஆன், திக்ர், இஸ்திக்பார், ஸலவாத். அல்ஹம்துலில்லாஹ் போகும்போதே ஒரு பெரிய திட்டம் போட்டு ஒரு பெரிய ஜதுவல் அட்டவணையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த 40 நாள் நான் இந்த அமலோ செஞ்சுட்டு வருவேங்கிற நியத்தோடு போங்க. உங்களால போன இடத்துல நீங்க நினைச்சிட்டு போன அமலை செஞ்சுட்டு வர முடியாவிட்டாலும் கூட உங்க நியத்துக்கு உண்டான கூலி அல்லாஹ். வீடு கட்டும் போது ஜன்னல் வைக்கிறோம், வெளிச்சத்திற்கும் வெண்டிலேஷனுக்கும் தான் வைக்கிறோம், அப்படிதானே? வெளிச்சமும் காத்துக்கும் தான் வைக்கிறோம். ஜன்னல் வைக்கும் போதே நான் பாங்கு சத்தமும் கேட்குமே நினைச்சிட்டீங்கன்னா அதனுடைய நன்மை ஆயிடும் இல்லையா? ஜன்னல் வைக்கிறதும் இபாதத்தா மாறிடும் இல்லையா? நியத்து தானுங்க. நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய நியத்து அமலை விட பெருசுன்னாங்க. அதனால போகும்போது தயவு செய்து இந்த நியத்தோடு போங்க, இந்த எண்ணங்களோடு போங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜினுடைய அமல்களை ஒரு 20 நிமிடத்துல இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி முடிக்கணும். அந்த நேரம் நீங்க காலை நேரத்துல இருந்தே இருக்கிறீங்க, அடுத்தடுத்த பயான்களோடு முடிய வேண்டிய நேரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கவனத்துல வச்சு நான் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் ஒரு 20 நிமிஷத்துல முடிக்க நான் முயற்சி பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ஹஜ்ரத் அவர்கள் நம்மளை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க பயணத்துல? மக்கா. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஏன்னா யாராமலும் உம்ராவை முடிச்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ல இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? என் கூட ஹஜ்ஜிக்கு வர போறீங்க. நம்ம இப்ப இங்க இல்ல, தேவிப்பட்டினத்துல இல்ல. உங்க சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஹஜ்ரத் அவர்கள் கொண்டு வந்து உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டு நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க? ரூம்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அது கிளாக் டவர் ரூம்பா இருக்கலாம், மக்காவில் உள்ள ரூம்பா இருக்கலாம், அல்லது அசீதியா ரூம்பா இருக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, இப்ப நம்ம ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்ட போறோம், ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கணும். ஹரமுடைய எல்லைக்குள் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இஹ்ராம் கட்ட போறோம். உள்ள இருக்கிறோங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, சரியா? இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்பது 6 நாட்கள். 6 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல். துல்ஹஜ் 8, 9, 10, 11, 12, 13 6 நாள் அமல். இந்த 6 நாள் அமல்கள்ல எத்தனை அமல் முக்கியமா வருதுங்கிறத மட்டும் நம்ம கவுண்டிங் பண்ணிக்கிட்டா ஹஜ்ஜ ரொம்ப லேசா நம்ம என்ன செஞ்சிடலாம்? அமல் செஞ்சிடலாம். ஹஜ்ஜ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான அமல்லாம் கிடையாது. அது அனுபவபூர்வமானதும் அனுபவிக்கிறதும் அதை உள்வாங்கிறது தான் ஹஜ்ஜுங்கிறதுனால அமலை சொல்றது ரொம்ப லேசு. சரி, துல்ஹஜ் 8ல தான் ஆரம்பிக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட துல்ஹஜ் 6க்கு நீங்க தயாராகணும். துல்ஹஜ் 6ல தயாராகணும். 8 புதன்கிழமை வைங்க, நம்ம திங்கக்கிழமையே தயாராகணும் ஹஜ்ஜிக்காக.
எப்படி தயாராகணும்? ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். என்ன செய்வோம்? ஏற்கனவே நம்ம எஹ்ராம் கட்டுறது 7வது நாள் வச்சுக்கலாம். எஹ்ராம் கட்டுறது எப்போ? துல்ஹஜ் 7. துல்ஹஜ் 6லயே நம்ம என்ன செஞ்சிடணும்? இங்க இருந்து எஹ்ராம் கட்டுறதுக்கு என்னமெல்லாம் நம்ம செஞ்சோமோ, எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால என்னமெல்லாம் செஞ்சோமோ, ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, முகம் களைகிறது, முடி களைகிறது, இந்த விஷயங்களை பூரா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ரூம்ல இருந்து அந்த அந்த காரியங்களை பூரா எஹ்ராமுக்காக தயாராகிறீங்க. தயாரானதுக்கு பின்னால எஹ்ராம் கட்டுறது அப்படின்னு சொல்றோம். ஹஜ்ரத் சொன்ன மாதிரி நியத்து வைக்கிறதா எஹ்ராம். சரி, 7வது நாள் என்ன செய்வோம்? கிட்டத்தட்ட 7வது நாளே நம்ம என்ன செஞ்சிருவோம்? குளிக்கிற வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு ஹஜ்ஜினுடைய அமலுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 8வது நாள் லுகர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஹஜ்ஜினுடைய அமல் 8னுடைய லுகர் அன்னைக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 7வது நாள் ராத்திரியே என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை கொண்டு வந்து மினாவுல விட்டுருவாங்க. இன்னைக்கு உள்ள சூழல்கள், நெருக்கடிகள், பல்வேறு விஷயங்கள்ல, அதனால சில நேரங்கள்ல மார்க்க சட்ட இமாம்கள் அங்க உள்ள சூழல்களை கருத்துல கொண்டு ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம என்ன செய்யணும்? முந்தின நாட்கள் நம்ம இங்க உம்ராக்கு எஹ்ராம் கட்டணும் இல்லையா? அதே மாதிரி தான் முறையாக எல்லா எஹ்ராம், அந்த எஹ்ராமுக்குள்ளே நான் நுழைய முடியாது. நீங்க இப்பதான் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. அதனால தெளிவா அதை பூரா கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. அந்த அடிப்படையில் எஹ்ராமுடைய தொழுகை, எஹ்ராமுடைய உடை, எஹ்ராமுக்கு பின்னால தடுக்கப்பட்ட காரியங்கள். எஹ்ராம் இப்ப நம்ம கட்டிட்டோம், 10 விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்குது. எஹ்ராமுன் கட்டிட்டோம்னா ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. நகம் விஷயங்கள், அதே மாதிரி முடி, முகத்தை மறைக்கிறது, தலையை மறைக்கிறது, அர்த்த திரவியம், இது போன்ற விஷயங்கள், தைக்கப்பட்ட ஆடைகள், ஆண்களுக்கு எது, பெண்களுக்கு எது, இதெல்லாம் தெளிவாக நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? வேட்டையாடுறது, இந்த விஷயங்களை பூராவுமே கிட்டத்தட்ட நம்ம தவிர்த்துக்கணும். சரியா? இப்போ நம்ம எஹ்ராம் கட்டிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில மினா பூமிக்கு போயிட்டோம். மினாவுல என்ன அமல்? 8வது நாள் லுகர், அசர், மக்ரிப், இஷா, 9வது நாளினுடைய ஃபஜ்ர், 5 வக்து நம்ம மினாவுல அந்த டென்ட்ல தங்கி தொழுகணும். இப்ப இந்த மினாவுல 3 விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த 8வது நாள் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமா முதல் விஷயம் என்ன தெரியுமா? மினாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த மினாங்கிற பூமி இருக்குது பாருங்க, அந்த பூமியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒரு வர்ணிப்பு இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜினுடைய பெரும் பகுதி மினாவுல தான் இருக்கும். நீங்க ஹஜ்ஜில பெரும் பகுதி எங்க இருக்கும்? 8வது நாள் மினால இருப்போம். சரியா? 10வது நாளும் மினால இருப்போம், 11 மினால இருப்போம், 12 மினால இருப்போம், 13 மினால இருப்போம். 6 நாள் ஹஜ் அமல்ல 5 நாள் மினால தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பகல் அரஃபால, ராத்திரி முஸ்தலிஃபால. அப்போ ஹஜ்ஜில பெரும் பகுதியை பிடிச்சிருக்கிறது எந்த பூமி? மினாவினுடைய பூமி, மினாவினுடைய டென்ட். அந்த பூமியை பத்தி ஒரு வார்த்தையை நீங்க விளங்கணும். என்ன? 3 பூமியுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். மினாவா இருக்கட்டும், அரஃபாவா இருக்கட்டும், முஸ்தலிஃபாவா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடைய முஅஜிஸா, ஆயத், அற்புதங்கள், அத்தாட்சிகள், ஷாயிருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினாவினுடைய பூமி என்பது தாயினுடைய கருவறை அப்படின்னு சொன்னாங்க. தாயினுடைய கருவறையோடு ஒப்பிட்டாங்க. ஏன்னா தாயினுடைய கர்ப்பப்பை எப்படி குழந்தை உருவாக அது அப்படியே சுருங்கி இருக்கிற கருவறை விரிந்து கொடுத்து கொண்டே இருக்குமோ, அதே மாதிரி மினாவுல 1,00,000 பேர் வந்த பொழுதும் அது விரிந்து கொடுத்தது, 10,00,000 பேர் வந்த பொழுதும் அது விரிந்து கொடுத்தது. இன்றைக்கு 30-40 லட்சம் பேர் வருகிற பொழுதும் அதே மினாதான், அதே மினாதான். இனி ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ், 10 கோடி பேர் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, அப்பொழுதும் அதே மினாதான், அதே மினா. கொள்ளளவு எப்படி தாங்கும்? நம்ம அந்த பூமியில போய் நிற்கிற பொழுது அற்புதங்கள், அற்புதங்கள் பெருமக்கள். அந்த பூமியை பார்க்கிற பொழுது இத்தனை லட்சம் மக்கள். ஒரு நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஆளு ஒரு மீட்டிங் போட்டான்னு சொன்னா சிட்டிக்குள்ள 10,000 பேர் சிட்டிக்குள்ள வந்துட்டு வெளியே போனான்னு சிட்டியே அப்படியே சீரழிஞ்சு போயிடும். 40 லட்சம் பேர்களை கொண்டு வந்து ஒரு பூமியில தங்க வைக்கிறாங்க. சாப்பாடு, குடி தண்ணி, எத்தனை தேவைகள், சுய தேவைகள். நம்ம எல்லாம் வாழ்க்கையில போய் பாத்ரூமுக்கெல்லாம் கியூல எல்லாம் நின்று இருக்க மாட்டோம். அரை மணி நேரம் எல்லாம்
அந்த மாதிரி அசௌகரியங்கள் ஏற்படும். நான் என் வீட்டுல என் ரூம்ல நான் அங்க அப்படி என் ஊர்ல நீ அப்து அடிமை அதை நிரூபிக்கிறதுக்கு தான் வாங்குறான் அல்லாஹ். அந்த பூமிக்கு வர சொல்றது இருக்கு. நீ அப்து நிரூபிச்சுட்டு போ, நான் ரப்பு நீ அடிமை. உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுற இடத்துல போய் பெருமைத்தனத்தை எல்லாம் காட்டிட்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இடத்துல அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கவனிப்பான். நம்மளுடைய அப்தியத்து தான் வெளிப்படணும். அப்ப அந்த மினாவினுடைய பூமி இருக்குது, அது அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுங்க. அது ஒரு தாயினுடைய கருவறைக்கு சமமான பூமி. அது இரண்டாவது விஷயம், மினாவுல நடக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அங்க ஒரு பெரிய தர்க்கம் நடக்கும். பொதுவாகவே இங்க இருந்து போய் ஹஜ்ஜிக்கு போற வரைக்கும் இந்த தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து இங்க இஹ்ராமுடைய நிலையில தர்க்கம் மட்டுமல்ல, எந்த பாவத்தையும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா பெருமக்கள் எழுதுறாங்க, இஹ்ராமுடைய நிலையில ஒருத்தண்ட ஒரு பாவம் வந்துடுச்சுன்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அந்த பாவம் அவன்கிட்ட இருந்து போகாது. அவ்வளவு ஆபத்துன்னு எழுதுறாங்க. அதனால இஹ்ராம்ல இருக்கும் போது அல்லாஹ் ஹஜ்ஜின்னு சொன்னாலே ஒலா ஜிதால தர்க்கம் பண்ணாதங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. தர்க்கத்தையே முக்கியமா சொல்றான்னா அதுக்கான நிறைய சூழல்கள் ஏற்படும். என்ன அங்க பிரச்சனை வரும்? முதல்ல நீங்க ஹஜ்ஜில போன உடனே வர முதல் பிரச்சனை என்னன்னா, 2 ரக்காத்தா லுஹர் அஸ்ர் 4 ரக்காத்தா. சில பேர் பார்த்தா 2 ரக்காத் தொழுவாங்க, சில பேர் பார்த்தா 4 ரக்காத் தொழுவாங்க. இது சரி அது சரி இல்ல அப்படித்தான். தயவு செய்து அங்க வச்சு என்ன செய்யாதீங்க. இந்த பிரச்சனை நமக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை அல்ல, இப்போ இருக்கிற இமாம்களுடைய பிரச்சனை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்தே இந்த இது இருந்திருக்கு. சஹாபாக்கள் சலீஃபாக்களுடைய காலகட்டத்திலேயே மினாவுல 2 ரக்காத் தொழுவணுமா 4 ரக்காத். என்ன பிரச்சனை தெரியுமா? முசாஃபிரா முக்கியமா, பயணியா அல்லது உள்ளூர் வாசியா? இமாம்கள் கொடுக்கிற மிக முக்கியமான ஃபத்வா உங்க எல்லோருக்கும் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தங்கி இருக்கிற டென்ட்டுகள்ல ஜமாத்து அதனுடைய அமீர் தலைவர் பொறுப்புதாரி அவங்க எப்படி தொழுகிறாங்களோ அப்படி தொழுகட்டும். இதுதான் ஃபத்வா. 4 ரக்காத் தொழுதா 4 ரக்காத் தொழு, 2 ரக்காத் தொழுதா 2 ரக்காத் தொழு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரொம்ப உறுதியா இருந்தாங்க, நான் 2 ரக்காத் தான் தொழுகுவேன்னு. ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில உஸ்மான் ரலியல்லாஹு மினால 4 ரக்காத் தொழுதாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த கிலாபத்து? இந்த கிலாப் 4 ரக்காத் தொழுதாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போய் நின்னு தக்பீர் கட்டி தொழுது ஃபாலோ பண்ணி தொழுதுட்டு 4 ரக்காத் தொழுது முடிச்சிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கலீஃபா. இப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, உஸ்மான் உஸ்மான் ரலியல்லாஹு 4 ரக்காத் தொழுகிறத நீங்க கருத்து மாற்றம் பேசி இருக்கிறீங்க. 2 தான் தொழுகணும். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுது இருக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பின்னால தொழுது இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால மினால தொழுது இருக்கிறேன். 2 ரக்காத் தான் தொழுதாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தான் 4 ரக்காத் தொழுகிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஏன் ஃபாலோ பண்ணி 4 ரக்காத் தொழுகிறீங்கன்னு கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. நியாயமான கேள்விதானே? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அல் கிலாஃபு அஸத்து மின் ஸாலிக. இங்க கருத்து வேறுபாட பேசுறதுங்கிறது அதை விட துர்பாக்கிய வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு விட நாம பெரிய அறிவாளியா? தயவு செய்து இந்த சட்ட பிரச்சனை ஃபத்வா இதெல்லாம் தயவு செய்து எடுத்துட்டு போறாங்க. அவங்க இதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, அதுதானே சரி இதுதானே சரி. இந்த ஆர்குமெண்ட் பேசி ஃபத்வா கொடுக்கிற வேலை நமக்கு கிடையாது. நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம். அந்த பூமியில போய் அந்த மினால போய் உட்கார்ந்துட்டு உங்க ஜமாத்து உங்க கூட்டம் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். 4 ரக்காத் 4 ரக்காத், 2 ரக்காத் 2 ரக்காத். மினாவுல உள்ள பிரச்சனை அதுதான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மினால என்னங்க செய்யணும்? லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா, மறுநாள் ஃபஜ்ர். முடிஞ்சா மறுநாள் ஃபஜ்ர், இல்லன்னா மினாவுல ராத்திரிக்கு அரஃபாவுல கொண்டு போய் விட்டுருவாங்க. 5வது வக்து தொழுகணுமே, நான் சட்டத்தில் அப்படித்தானே படிச்சிருக்கிறேன், இமாம்கள் அப்படித்தானே சொல்லி தந்தாங்க. அங்க போய் தயவு செய்து வாதம் பண்ணாதீங்க. அங்க உள்ள சூழல்கள் என்ன, அத்தனை பேர் வண்டி வரணும், எல்லாமே உள்ள வரணும். நீங்க அடம்பிடிச்சு இருந்தீங்கன்னா நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் போவேன்னு அடம்பிடிச்சு இருந்தா உங்களுக்கு அரஃபாவே கிடைக்காம போயிடும். ஹஜ்ஜில் அரஃபா கிடைக்கலன்னா ஹஜ்ஜே கூட. ஹஜ்ஜினுடைய ஃபர்து இந்த 2 தான். இந்த 2 விட்டீங்கன்னா ஹஜ்ஜு கூடாது. அரஃபா, இன்னொன்னு தவாஃப், தவாஃப் ஜியாரத். இது ஃபர்து இந்த 2. அதனால இந்த 5 வக்து தொழுகிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுதுட்டு மினாவுல உட்கார்ந்து என்னங்க செய்யணும்?
மினாவினுடைய பூமியில நாம செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார், ஸலவாத், குல் ஹுவல்லாஹு அஹத், தேவைப்பட்ட குர்ஆன். இந்த அமல்கள்ல நம்ம தொடர்ந்து இருக்கணும், துஆவோடு சேர்த்து. நேரத்தை வீணாக்கிட கூடாது. மினாவுல அந்த பள்ளிலாம் இருக்குது, மஸ்ஜிதே ஹைஃப்னு ஒரு பள்ளி இருக்குது மினால. அந்த ஹைஃப் பள்ளியில 70 நபிமார்கள் தொழுத பள்ளி அது. அங்க சுத்தி மினாவை சுத்தி அங்க ஒரு பக்கத்துல ஒரு பெரிய குப்பா இருக்கும், ஒரு மலைக்கு மேல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்த இடம் ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க, ஒரு குப்பா மாதிரி. இப்படி அடையாள சின்னங்கள் நிறைஞ்சு இருக்குது மினா. கல்லெறிகிற இடம் அங்கதான் இருக்குது மினால. நிறைய அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருக்குது. சும்மா சுத்தி பாக்குறங்கிற பேர்ல அமல வீணாக்கிற கூடாது. அந்த நேரங்கள் வாய்ப்பு கிடைச்சா, சந்தர்ப்பம் கிடைச்சா, அந்த மஸ்ஜித் ஹைஃபுக்கு போய் தொழ முடிஞ்சா செய்து கொள்ளலாம். ஆனா தயவு செய்து நெருக்கடிகளை தவிர்த்து முக்கியமான அமல்கள், மறுநாள் இருக்கிற அமல், இதெல்லாம் கவனத்துல வச்சுட்டு செய்யுங்க இந்த அமலை செய்யறதாக இருந்தால். அதனால அந்த மினாவுல இருந்து, டென்ட்ல இருந்து அமல் செய்யுங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது துஆ ஓதுங்க. இதை செய்மானமா இன்ஷா அல்லாஹ். மறுநாள் மிக முக்கியமான நாள், அரஃபாவுடைய நாள், 9வது நாள் அரஃபா. அரஃபாங்கிறது ஒரு 6 மணி நேரம், ரொம்ப பீக் ஹவர். அரஃபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி. உலகத்துல அந்த பூமிக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க, நீங்க விளங்குறதுக்கு, அரஃபாவை விளங்குறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை விளங்கிக்கங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பகல் இருக்கும், எத்தனை இரவு இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு பகல், ஒரு இரவு. இரவு முந்தியா பகல் முந்தியா? இரவு முந்தியா பகல் முந்தியா? நமக்கு இரவு தான் முன்னால, பகல் இல்ல. நமக்கு இரவு தான். முதல்ல இரவு, வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வெள்ளிக்கிழமை இரவு, நமக்கு வெள்ளிக்கிழமை பகல். அப்படித்தானே? ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு இரவு, ஒரு பகல். ஆனா அரஃபாவுக்கு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அரஃபாவுல அந்த இரவு இருக்குது பாருங்க, அரஃபாவுடைய இரவு, அதுவும் அரஃபாவுக்கான இரவு தான். அதே மாதிரி அந்த பகல் இருக்குது பாருங்க, அந்த பகல் எதுக்கான பகல்? அது அரஃபாவுக்கான பகல். அப்படித்தானே? அரஃபாவுடைய பகல் முந்தின நாள் இருக்குது, அதுக்கு அடுத்த இரவு இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அரஃபாவுக்கு மாத்திரம் 2 பகல்களையும் அரஃபாவோடு சேர்க்கிறாங்க. அப்ப அரஃபாவுடைய முக்கியத்துவத்துல எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அரஃபாவுடைய டயம் கிட்டத்தட்ட லுகர்ல ஆரம்பிக்குங்க. அரஃபாவுடைய டயம் எப்ப ஆரம்பிக்கும்? லுகர்ல ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரங்கள் வருது? அந்த மறுநாள் இரவு இருக்குது பாருங்க, அந்த இரவு முடியறதுக்குள்ள கூட அவன் அரஃபாவுக்கு வந்துக்கிறான். ஒருவேளை நம்ம அங்கிருந்து வர முடியல, அந்த பகல்ல அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னா, அவ்வளவு தூரத்திற்கு அரஃபாவுடைய நேரத்தை என்ன செஞ்சுறாங்க? நீடித்து கொடுக்குறாங்க. ஆனா எப்படியாவது அரஃபால தங்கணும்ங்கிறது. எனவே அப்ப அந்த அரஃபாவுடைய பூமிங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான பூமி. குர்ஆனுடைய பாஷையில சொல்வதானால், ஆலமே அர்வாஹில அல்லாஹ்வுடைய ரூஹுகளை வைத்து அலஸ்து பிரப்பிக்கும்னு அல்லாஹ் கேட்டான் பாருங்க. நான் ரப்பு இல்லையான்னு கேட்டான் இல்லையா? அது கேட்ட அந்த ரூஹுகள் அசம்பிள் ஆன பூமி அந்த பூமி தான் அரஃபாவுடைய பூமி. கிட்டத்தட்ட மஹ்ஷர் மைதானத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி உள்ள பூமி அரஃபாவுடைய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய பூமியை பத்தி சொன்னாங்க இல்லையா? ஷைத்தான் இழிவான இடம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை எப்பவுமே சிரிக்க வைப்பானாக, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, அல்லாஹ் தஆலா இந்த அரஃபால எவ்வளவு பேர்களை மன்னிச்சிருக்கிறாங்கிறத பார்த்து ஷைத்தான் இழிவடைந்து ஓடுறத பார்த்து நான் சிரிச்சேன். நான் இன்ன மின துனூபி துனூபா லா யுகஃபிருஹா இல்லல் வகூஃபு பி அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவங்களை அழிக்கிறதுக்கு அரஃபால தங்கி இருந்தா மட்டும்தான் முடியும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஜவாலுடைய நேரத்துல இருந்து, மத்தியானுடைய நேரத்துல இருந்து, லுஹருக்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கிற அரஃபாவுடைய டயம் மக்ரிப் வரைக்கும் உச்சபட்சமான டயம். என்ன செய்யணும், என்ன இபாதத்து செய்யணும்? லுஹரையும் அசரையும் அங்க நம்ம சேர்த்து தொழுதுருவோம். லுஹரும் அசரும் அங்க ஜம்மு செய்யணும். அங்க மஸ்ஜித் நமீரான்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த நமீராவினுடைய பள்ளி கிட்டத்தட்ட அது ஹரமுனுடைய வெளியிலேயும் ஹரமுனுடைய உள்ளேயும், அதனுடைய ஒரு பகுதி ஹரமுனுடைய வெளியில இருக்கும், ஒரு பகுதி ஹரமுனுடைய உள்ளே இருக்கும். ஹஜ்ஜில வித்தியாசத்தை பாருங்க. அரஃபால தங்கலன்னா ஹஜ்ஜி கூடாது. ஆனா அரஃபா ஹரமுனுடைய எல்லைக்குள்ள கிடையாது. அரஃபா எங்க இருக்குது? ஹரமுக்கு வெளியே இருக்குது. அப்ப ஹரமுக்கு வெளியே இருக்கிற அரஃபா,
நாங்க ஹரம் வாசிகள் சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருந்த சில மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் நீ ஹரமனுடைய வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டுறதுக்கு தான் அல்லாஹ் அரஃபா வெளியே வச்சான். அப்ப அந்த அரஃபாவினுடைய பூமியில என்ன செய்யணும்? தொழுகை, அசர் தொழுகை கூட இடையூறாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் முன்னாலேயே தொழுது முடிச்சிட்டு துஆ மட்டுமே அரஃபாவினுடைய பிரதானமான அமலா வைங்க. துஆவுக்கு இடையூறாக அசர் கூட வரக்கூடாது. அதனால தான் அசர் அல்லாஹ் முன்னாலே முடிக்க சொன்னான். நின்னுகிட்டு துவா செய்யுங்க, உட்கார்ந்து துவா செய்யுங்க, எழுந்திருச்சு மலைக்கு மேல கீழே எங்கெங்க இடங்கள் அங்க போய் நின்ன துவா செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், துவாவுடைய தாத்பரியத்தை அங்கதான் புரிய முடியும். துவா செய்யணும். எல்லா விஷயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இந்த பூமியில வந்து நின்னுட்டு அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானான்னு ஒருத்தர் நினைச்சா அவனை விட பெரிய பாவி யாரும் இல்லை, அநியாயக்காரன் யாரும் இல்லைன்னா. அரஃபால வந்து நின்னுட்டு அல்லாஹ் என்ன எல்லாம் மன்னிப்பானான்னு நினைச்சா முழுக்க முழுக்க கண்ணீர் வெடிச்சு துவா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சா. ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டான், அநியாயம் செஞ்சவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன்ட்டான் அல்லாஹ். அரஃபால இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனச்சுமையோடு முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க. முஸ்தலிஃபால போய் கேட்டாங்க, ரப்பே நான் அங்க கேட்ட துவாவுடைய மிச்சத்தை கேட்கிறேன், நீ அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ உன் புறத்துல இருந்து நீ பகரத்தை கொடுத்துட்டு சொர்க்கத்தை கொடுத்துட்டு அநியாயக்காரனுக்கு நீ மகஃபிரத்தை கொடுக்கலாம் தானே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கிட்டான். மகஃபிரத்து கொடுக்கலன்ட்டா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுல மக்ரிப் வரைக்கும் நம்ம அரஃபால இருப்போம். மக்ரிப் வரைக்கும் அரஃபால இருப்போம். மக்ரிப் டைம் ஆயிடுச்சு. உலகத்துல இதுவரைக்கும் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் என்னன்னா, மக்ரிப் தொழுகை பாங்கு சொன்ன உடனே அவசரப்பட்டு தொழுகிறத நம்ம பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா அங்க தொழக்கூடாதும்மா. நம்ம என்னென்ன சட்டங்களை எல்லாம் இங்க பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் அங்க உடைக்குவான். எல்லாத்தையும் உடைப்பான் அல்லாஹ். ஏன்னா நீ விளங்கி வச்சிருக்கிறது இபாதத்து கிடையாது, நீ நினைச்ச மாதிரி செய்யறதுக்கு பேர் தீன் கிடையாது. நான் சொன்னதை செய்யறது தான் தீன். நான் சொன்னா செஞ்சுட்டு போ. வலதுபுறத்துல செய்யணும். இங்க நீ வலதுபுறம் சுத்தாத, இடதுபுறம் சுத்து. அரஃபால ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னால சஹீல அந்த அம்மா ஓடுனாங்க பிள்ளைங்களுடைய தண்ணிக்கா. நீ அங்க ஓடுறீங்க, இன்னைக்கு 50 லட்சம் பேர் ஓடுறாங்க. உன் அறிவு தூக்கி ஓரமா வை. நான் சொன்ன நீ ஓடுன்ட்டா அல்லாஹ். இங்க அறிவுக்கெல்லாம் வேலை கிடையாது. சரண்டர். நான் ரப்புக்கு முன்னால சரண்டர் ஆகிறேன். நீ சொன்ன ரப்பே நான் செய்யறேன், எனக்கு காரணம் தேவையில்லை, எனக்கு காரணம் வேண்டாம். அல்லாஹ்வுக்கு முன்னால நம்மள முழுசா அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது தான் ஹஜ்ஜி பெருமக்கள். அப்படியே 7 ஸ்டார் ரூம்ல இருந்து அது அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெட்டுக்கு கொஞ்சம் மினாவுக்கு கொண்டு வந்து, அப்புறம் அப்படியே கொஞ்சம் சாமியானா போட்ட விரிப்பு அரஃபாவுக்கு கொண்டு வந்து, அப்புறம் அப்படியே முஸ்தலிஃபாவுக்கு டெண்டு கூட இல்லாம கட்டாந்தரையில வெறும் தரையில படுக்க வச்சு, நான் மனுஷன் இருக்கான திடீர்னு கொண்டு வந்து கீழே இறக்கிட்டு அவனால தாங்க முடியாது. ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். மனுஷனுடைய சுபாவம் அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க போறான், சகிக்க போறான். நம்ம உடனே கீழே இறக்க மாட்டான். கொஞ்சம் மேல நான் அப்படி கதவு திறந்தா எனக்கு காபா தெரியும், இங்க இருந்தா எனக்கு கிளாக் டவர்ல அது தெரியும், இங்க இருந்தா கிளாக் டவர். பெண்கள் அல்லாஹ் அக்பர் பாக்கியமானவர்கள். கிளாக் டவர் தான் உலகத்தினுடைய பெரிய கட்டடமாக பார்க்கப்படுகிறது. பிரம்மாண்டமாக பிரமித்து நிற்கிற மக்காவினுடைய அந்த கிளாக் டவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீடு தான் கிளாக் டவர். அந்த அம்மாவினுடைய தீனுக்காக அந்த ஹதீஜா அம்மா செய்த சேவையை இந்த உம்மத்து மறக்கவே முடியாது. அண்ணாந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கட்டிடத்தை அங்க கட்டி வச்சிருக்கிறார். அந்த அம்மாவனுடைய தியாகத்துக்கு நிகராக உலகத்துல கிடையாது பெருமக்கள். $1.5 கோடி அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்த சொத்து தீனுக்காக. $1.5 கோடி இன்னைக்கு மதிப்புல அவ்வளவு பெரிய சொத்து கொடுத்தாங்க. $150 கோடி சாரி $150 கோடி எழுதுறாங்க டாலர். அவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கும் ஹதீஜா அம்மாவுடைய பிரம்மாண்டமான அந்த கிளாக் டவர் இன்னைக்கும் ஹதீஜா அம்மாவுடைய பேரை சொல்ற மாதிரி நிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் அங்க சொல்ல வந்தது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது தான் ஹஜ். இப்ப நம்ம அங்க முடிச்சிட்டோம். மக்ரிப் எல்லாம் தொழுகணும். அல்லாஹ் சொல்லிட்டா இங்க தொழக்கூடாது, நீ முஸ்தலிஃபால தான் தொழுகணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே நம்ம இரவு எங்க தங்க போயிடுவோம்? முஸ்தலிஃபாவுல தங்குறது ஹஜ்ஜினுடைய அடுத்த அமல். இஹ்ராம் கட்டி இருக்கிறோம், மினாவுல தங்கி இருக்கிறோம், 2வது அமல்
அடுத்து அரஃபால தங்கி இருக்கிறோம், 3வது அமல். 4வது முஸ்தலிஃபால தங்கி இருக்கு. முஸ்தலிஃபால நமக்கு என்ன வேலை? முஸ்தலிஃபாங்கிற இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த உம்மத்திற்கு 3000க்கும் மேற்பட்ட முஅஜிசாக்களை கொடுத்தான். குர்ஆனுக்கு பின்னால பெரிய முஅஜிசா அந்த பூமி தான் எழுதுறாங்க, அந்த முஸ்தலிஃபா தான் எழுதுறாங்க. அது வெறும் தரை அல்ல, அது அங்க ஹாஜிகள் ராத்திரி தங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து தங்கிய பொழுது அந்த ராத்திரி தஹஜ்ஜத் தொழுகலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகாத இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஏன் இங்க தஹஜ்ஜத்துல விட்டேன்னா, அல்லாஹு அக்பர், நான் இங்க தஹஜ்ஜத் தொழுவிட்டா என் உம்மத்துல வரக்கூடிய ஆட்சிகளுக்கு பின்னால கஷ்டமாயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப களைப்பா வருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அரஃபால இருந்து இன்னைக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் எல்லாம் ஆகும். எல்லாம் தயாரோட இருங்க, அதுக்கான மனோநிலையோட இருங்க. நம்ம கிளம்பிடுவோம், மகரிபுக்கு பின்னால கிளம்பிடுவோம். ஆனா அன்னைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் ஆகும். சில நேரங்களில் முஸ்தலிஃபா வந்து அடையிறதுக்கு ஃபஜ்ருக்கு முன்னால கூட ஆகும். அவ்வளவு நேரங்கள். அது நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, எத்தனை வாய்ப்புகள், சூழல்கள், வசதிகள் ஏற்படுத்தினாலும் அசௌகரியங்களை தவிர்க்க முடியல பெருமக்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ராத்திரி தஹஜ்ஜத் தொழுகலை. என்ன, என் உம்மத்துல பின்னால வரவங்க ரொம்ப களைப்பா வருவாங்க, அசதியா வருவாங்க, கஷ்டமா வருவாங்க. ராத்திரி நேரத்துல வந்து அவங்களுக்கு தஹஜ்ஜத் என்ன செய்யக்கூடாது. அதனால என் உம்மத்தினுடைய லேசுக்காக நான் அதை செய்யறேன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாலும் இந்த உம்மத்துக்கு அருள் தானே, இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்து தானே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்தலிஃபால அன்னைக்கு என்ன செய்யணும், கிட்டத்தட்ட மறுநாள் நம்ம ஷைத்தானுக்கு கல்லெறிய போகிற கல்ல பெரும்பாலும் ஹாஜிகள் அங்க எடுப்பாங்க. 70 கல் எடுப்பாங்க. நீங்க அங்க 70 கல் எடுத்துக்கலாம். ஆனா சுன்னத்து என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கல் மட்டும் தான் அந்த பூமியில் எடுத்திருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா 70 கல்லும் அங்க எடுங்க. மறுநாள் எரிய போகிற கல்ல மட்டும் தான் முஸ்தலிஃபால எடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் ரிவாயத்துகள்ல வருது. ஆனால் மினாவுல தான் அடுத்த மத்த கல்களை எடுத்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கல்லுன்னு சொன்னா பெரிய பெரிய கல்ல இல்ல, ஒரு கொண்டக்கல்ல சைஸ்ல இருக்கிற சின்ன சின்ன கல்லு தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க, கல் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொண்டக்கல்ல சைஸ்ல 7 கல் எடுத்துட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டி சொன்னாங்க, இதே மாதிரி தான் நீங்க எடுக்கணும். நான் அப்போ இந்த 9வது நாள் இரவு நம்ம முஸ்தலிஃபால தங்குவோம். ஆண்கள் கவனம், தலையை மூடக்கூடாது. ராத்திரி நம்ம அங்க தங்குறோம், படுக்கிறோங்கிற பேர்ல என்ன செஞ்சிடக்கூடாது. எவ்வளவு குளிர் இருந்தாலும் சூடு இருந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது. கட்டாந்தரையில தான் படுப்போம், கீழே விரிச்சுக்கலாம் துணிய. ஆனா அங்க படுக்கிற பொழுது தலை என்ன செஞ்சிடக்கூடாது, மூடிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். எனவே அந்த இடங்கள்ல ரொம்ப அந்த இஹ்ராம்ல, இப்போ நம்ம இஹ்ராம்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். தல்பியா இருந்துகிட்டே இருக்கணும். உம்ராவை பொறுத்த வரைக்கும் தல்பியா ஆரம்பிக்கிறோம். எப்போ முடியும்? காபாவை பார்த்த உடனே தல்பியா முடிஞ்சிடும். ஹஜ்ஜில தல்பியா எப்போ முடியும்? கல்லெறிகிற போது தல்பியா. ஹஜ்ஜில கல்லெறியும் போது, இஹ்ராம்ல உம்ரால காபாவை பார்த்த உடனே தல்பியா. சரி, இப்போ 9வது அன்னைக்கு முஸ்தலிஃபாவுல ராத்திரி தங்குவோம். கல் எடுத்துக்கிடுவோம். 70 கல் எடுத்துக்கங்க, 3 நாளைக்கு சேர்த்து. இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு கூட எடுத்துக்க. முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபஜ்ர் நம்ம அங்க தொழுகுவோம். ஃபஜ்ர் அப்போ தொழுகுவோம். தொழுது முடிச்சுட்டு சூரியன் அன்னைக்கு பகல்ல கொஞ்ச நேரம் தங்குறது சுன்னத். ஞாபகத்துல வைங்க. எங்க? முஸ்தலிஃபால ராத்திரி தங்குவோம் இல்லையா, பகலும் கொஞ்ச நேரம் தங்குறது சுன்னத். எனவே அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னால ஃபஜ்ருக்கு பின்னால கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து நம்ம தங்கணும், திக்ர் ஓதணும், இதை செஞ்சுக்கணும். எனவே சூரியன் மறைகிறதுக்கு முன்னால அங்கிருந்து நம்ம புறப்பட்டுருவோம். எங்க வருவோம்? மினாவுக்கு வருவோம், டெண்டுக்கு வருவோம். 10வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த 10வது நாள், இந்த 10வது நாள் நமக்கு எத்தனை அமல் இருக்குது? 4 அமல். இந்த 10வது நாள் 4 அமல்கள் ரொம்ப முக்கியமான. இந்த 10வது நாள் கவனிக்கணும். என்ன செய்யணும்? ஜம்ரத்துல் அக்கபா, பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிகிறது, 7 கல். சரியா? 2வது குர்பானி. 3வது முடி களையிறது, மொட்டை அடிக்கிறது. பெண்கள் முடிய லேசா நகத்துல விரல சுத்தி வெட்டுகள், இஹ்ராம் களையிறது 3வது. 4வது அமல் தவாஃபு ஜியாரா. இந்த 4 அமல் எங்க இருக்குது? 10வது நாள். இதுல முதல்ல ஜம்ரத்துல் அக்பா,
பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லெறியணும். டைம் என்ன? ஃபஜ்ருக்கு பின்னால இருந்து ஆரம்பிக்கும். ஞாபகத்துல வைங்க, சுன்னத்தை கரெக்டா முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். சில பேர் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்காங்க. சில இமாம்கள் சில நேரங்கள்ல நீங்க ஜவாலுக்கு பின்னால ஜவாலுக்கு முன்னால எப்பனாலும் எரிஞ்சுக்கங்கன்னு சில பத்துவாக்கள் சட்டங்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப நிர்பந்தம்ங்கிறது வேறு விஷயம். ஆனா நிறைய இமாம்கள் இதுல சமரசம் ஆக மாட்டேங்காங்க. என்ன? பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது அது மட்டும்தான் ஜவாலுக்கு சூரிய உச்சிக்கு முன்னால ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பிக்கும். எது வரைக்கும் கல்லெறிஞ்சுக்கலாம்? டைம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் எவ்வளவு தூரத்துக்கு மார்க்கம் விசாலமா கொடுக்குதுன்னு சொன்னா, 10வது நாள் காலையில ஃபஜ்ர்ல இருந்து 11வது நாள் ஃபஜ்ர் வரைக்கும் கல்லெறிகிற டைம் 12 மணி நேரம், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டைம் கொடுக்குமா. அதனால நம்ம பகல்ல தான் எரியணுங்கிறது அல்ல, ஆரம்பிக்கிறது இந்த டைம் ஆரம்பிக்குது. எவ்வளவு டைம் இருக்குது? ராத்திரி நேரம் கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்குமானால் அப்ப என்ன செய்யுங்க, கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையில கல்லெறிகிறது ஒரு காலகட்டங்கள் நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு, நிறைய விபத்துகள்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் ஹாஜிகளுடைய அமல்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா வகையிலையும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணும். பெருமக்களே, அந்த வசதிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்லெறிகிறதுக்கு மாத்திரம் அவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த 4 ஃப்ளோருடைய இடங்கள் இருக்குது பாருங்க, ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர் கல்லெறியலாம். 5 லட்சம் பேர் ஜமராத் பண்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. வசதிகள் காலத்துக்கு காலம் விசாலமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த பெரிய ஷைத்தான் முதல்ல சின்ன ஷைத்தான் தான் இருக்கும், நடு ஷைத்தான் இருக்கும். ஜம்ரத்துல் ஊலா உஸ்தா, ஜம்ரத்துல் அக்பா. இந்த ரெண்டையும் கடந்து போய் 3வது ஜம்ரத்துல் அக்பால போய் கல்லெறிவோம். எரியணும், கல்லு எரியணும், தூக்கி போடக்கூடாது. சுன்னத்து என்னங்க? கல்ல எரியணும். எரியணும்னா அங்க பில்லர் இருக்கும், தூண் இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லெறியறதுக்கு பதிலா சைத்தான் மேல கோவங்கிற பேர்ல இருக்கிற செருப்பை வச்சு தூக்கி எறிகிறது, கொடையை தூக்கி எறிகிறது. நாங்க அஜிக் போன டயத்துல ஒரு ஆளு ரொம்ப சைத்தான் மேல கோவப்பட்டு கையில வச்சு போன தூக்கி எரிஞ்சிட்டாரு, போன தூக்கி கோவத்துல எரிஞ்சிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் சில பேர் கோவத்துல எதையா ஒண்ணு தூக்கி எறிகிறங்கிற பேர்ல சைத்தான் மேல பயங்கரமா கோவத்தோட தான் செய்வார். ஆனா வரும்போது அவனையும் சேர்த்து கூட்டு வந்துருவாரு. இங்க வருமானம் செஞ்சிருவாரு. கோபமெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது அவனை கூட கூட்டு வந்தா அது சரியில்லையே அது. அதனால கல்ல எரியணும். ரமி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி அது எரிகிறது. எரியும் போது கவனத்துல வைங்க, அது ஷைத்தான் கிடையாது. ஷைத்தான் வெளிப்பட்ட இடத்தினுடைய அடையாளத்தினுடைய தூணது. அவன் அந்த பூமியில இருந்தா வெளிப்பட்டான். அதனால அந்த கல்ல சுத்தி ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு ரவுண்ட் இருக்கும், ஒரு குழிமா இருக்கும், அதுலதான் தூக்கி போடணும். நீங்க அந்த கல்ல மேல ஓங்கி அடிச்சீங்கன்னா, வேகமா அடிச்சீங்கன்னா, நீங்க 7 கல்லு எரியறதுல 4 கல்லு வெளியே வந்து விழுந்துட்டுன்னு வைங்க, கல் எறியறது கூடாது, அமல் கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக அதை என்ன செய்யணும்னா எரியணும். அந்த உள்ளதா எரியணும், அந்த சுத்தி இருக்கிற உள்பகுதி என்ன செய்யணும். சரி, அதுல பட்டு உள்ள விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதுல அந்த கல்லுல தட்டி வெளியே வந்துடக்கூடாது. அந்த கல்லு ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். எனவே அந்த இடம் அல்லாஹ்வுடைய பிரமிப்புக்குரிய இடம். நிறைய இமாம்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தாலா அந்த கல்லை என்ன செய்யறான் அதை நினைச்சாலே ஹஜ்ஜை பத்தி விளங்கிக்கிறலாம். யாருடைய ஹஜ்ஜு கபூலாச்சோ அல்லாஹ் தாலா அந்த கல்லை உயர்த்திடுவான். நம்ம அல்லாஹ் ஹஜ் அல்லாஹ் தாலா அந்த நசீப் அல்லாஹ் தாலா ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தந்தருவானாக. பெருமக்களை இப்ப கல் எரியிறோம். பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் என்ன செய்வோம்? எரிவோம். எரிஞ்சு முடிச்ச உடனே அதுக்கு பின்னால நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த 10வது நாளுடைய அடுத்த அமல் குர்பானி. குர்பானியில ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஊர்ல நாங்க குர்பானி கொடுக்கிறோம், அப்ப அது கொடுக்காம இருக்கலாமா? அந்த குர்பானி இந்த ரெண்டையும் போட்டு நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அங்க கொடுக்கிற குர்பானி இருக்குது, அதுக்கு பேர் ஹதின்னு சொல்லுவாங்க. இங்க கொடுக்கறது குர்பானி உலுஹியான்னு சொல்லிக்கிறலாம். நம்ம தமத்துன்னு ஒரு ஹஜ்ஜு செய்யறோம் பாருங்க, இந்த ஹஜ்ஜுக்காக கொடுக்கிற குர்பானி, தமத்துக்காக கொடுக்கிற குர்பானி. அப்ப இந்த தமத்துங்கிற இந்த ஹஜ்ஜுக்காக கொடுக்கிற ஒரு ஹதியல். அதனால நம்ம அங்க கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும். பெரும்பாலும் குர்பானியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்றைக்கு பொதுவா கவர்மெண்ட்ல நம்ம அதை கொடுத்தரோம், பணக்காசுகளை கட்டியறோம். டைமிங் குர்பானி கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அதுல மாற்றம் இல்லை, அது நம்பிக்கைக்குரியது. ஆனா டைமிங் ஃபாலோ பண்ணப்படுமாங்கிறத சொல்ல முடியாது. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் தர்தீபு கட்டாயம். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் குர்பானி கொடுத்த பின்னால்தான் முடியாது. இந்த தர்தீபுல ரொம்ப கட்டாயமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் அதை கவனம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால வாய்ப்பு கிடைத்தால், சூழல் கிடைத்தால் தனியாக குர்பானி கொடுக்கலாம். அதுக்கான ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து தனியாக நம்ம முன்னால வச்சு என்ன செஞ்சுக்கலாம், குர்பானி கொடுத்து. அங்கே ஏழைகள் இருப்பாங்க, நம்ம ஒரு ஆடை வாங்கி அரைச்சு அது பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை செஞ்சுட்டு போகலாம். இல்ல வாய்ப்புகளும் சூழல் இதெல்லாம் எங்க போய் அசர்த்து பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன செஞ்சுக்கலாம். ஆனா நிறைய தனியார்கள் மூலமா சில பேர்கள் வந்து ஒரு சேர்ந்துக்கிட்டு நாங்க குர்பானி கொடுக்குறோம், நீங்க எங்கிட்ட பணம் கட்டுங்க எனக்கு தனியா என்ன செய்வாங்க, நிறைய அதுல ஏமாற்றப்படுறாங்க. பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல நீங்க குர்பானி கொடுத்துட்டீங்கன்னா போன் அடிச்சீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அங்கேயும் போய் என்ன, அங்கேயும் இருக்கா இல்லையா செய்தான், இல்லாமலாம் இருப்பான். அங்கேயும் போய் அந்த வேலை நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். குர்பானுடைய விஷயத்துல முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சேர்ந்து தனியா கொடுக்க முடியும்னா அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் நம்ம கட்டிட்டோம். ஆனா கொடுக்கும் போது தமத்தோ குர்பானின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குர்பானில நிறைய இருக்கு. அக்கீக்காக்கு வச்சிருப்பாங்க, அதே மாதிரி மற்ற விஷயங்கள் மற்ற வகையான குர்பானியினுடைய இது வச்சிருப்பாங்க. அதனால தமத்துவ குர்பானின்னு சொல்லி கொடுங்க. எனவே அந்த டைமிங் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா நம்ம அதுக்கு பின்னால 2வது குர்பானியினுடைய அமல், 3வது நம்ம இப்ப முடி கலைஞ்சிடலாம். இப்போ எஹ்ராம கலைஞ்சிடலாம். 3வது அமல் பெரிய சைத்தானுக்கு கல்லெறிஞ்சோம், குர்பானி கொடுத்தோம், முடி கலையிறோம். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துருவோம். எஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு அமல் இருக்குது. ஒரே ஒரு எஹ்ராம்ல ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. ஒரே ஒரு அமல் இருக்குது, எஹ்ராம்ல ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னன்னா இப்ப எல்லாமே செஞ்சுக்கலாம். அத்தர் போட்டுக்கலாம், எல்லாம் நார்மல் ட்ரெஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா மனைவியுடன் உறவு கொள்றது மாத்திரம் தடுத்து நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா தவாஃபு முடிக்கணும், தவாஃபு ஜியாரத்து முடிக்கணும். தவாஃபு ஜியாரத்து எப்ப செய்யலாம், 10வது அன்னைக்கு தான் செய்யணும். ஆனா மார்க்கம் 11 12 மக்ரிப் வரைக்கும் டைம் இருக்கு. 10க்கு தான் செய்ய வேண்டிய அமல், 11 12 செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப ஆண்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா தவாஃபு ஜியாரத்தை முடிச்சாதான் ஹஜ்ஜி முடியும், ஹஜ்ஜி கூடும். தவாஃபு ஜியாரத்து ரொம்ப முக்கியமானது. தவாஃபு ஜியாரத்து ஒண்ணுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட உம்ராதான். ஆனா நார்மல் ட்ரெஸ்ல இருப்போம். நார்மல் ட்ரெஸ்ல வந்து உம்ரா செய்வோம். ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு இருக்காது. என்ன இருக்காது, இலுத்திபா மட்டும் இருக்காது, ரமல் இருக்கும். இலுத்திபா இருக்குது பாருங்க. இந்த வலது தோல் பூஜத்தை திறந்துட்டு நம்ம என்ன செய்வோம், உம்ரா செய்வோம் இல்லையா, அந்த இலுத்திபா கிடையாது. ஆனா ரமல் இருக்குது பாருங்க, ஒரு ராணுவ நடை போட்டு நடக்கிறது ரமல். அதை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வரும்போது சில காஃபிர்கள் பேசினாங்க, ஆளை பத்திய மக்காவுக்கு போயிட்டு வந்த பின்னால ஆள் சோர்ந்துட்டாங்க, இனிமேல் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா சில காஃபிர்கள் அங்க உட்கார்ந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தடகாத்திரமா தாண்டா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தோல் புஜத்தை இப்படி திறந்து அப்படியே குலுக்கி நடந்தாங்க. நானும் தெம்பா தான் இருக்கிறேன், எதிரிகளுக்கு முன்னால கம்பீரத்தோடு கண்ணியத்தோடு இருக்கணுங்கிறத காட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புஜத்தை திறந்தாங்க. ஆண்களுக்கு மட்டும் அது சுன்னத்து, கொஞ்சம் குதித்து போகிறது. எனவே இலுத்திபா கிடையாது. இந்த தோல் புஜத்தை நாம அப்போ நார்மல் ட்ரெஸ்ல எல்லாம் இருப்போம். எனவே அந்த தவாஃபு ஜியாரத்தை ராத்திரி முடிச்சிட்டு உடனே மினாவுக்கு ராத்திரி தங்க வந்தணும். ஒகோஃபு மினா சுன்னத்து, ராத்திரி அந்த மினாவுல வந்து தங்கணும். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த தவாஃபு ஜியாரத்தை முடிச்ச ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, 12க்குள்ள முடிக்கலாம். பெண்களுக்கு ஒரு வேலை அந்த நேரத்தில் மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னு வைங்க, ஹஜ்ஜில ரொம்ப பெரிய பெண்கள் ரொம்ப கவலைப்படுறது இந்த விஷயம்தான், இந்த பிரச்சனை தான். ஏன்னா ஹஜ்ஜில வேற எந்த இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா பெண்களுடைய பிரச்சனை பேசுறதாக இருந்தா இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஏன்னா அவங்க அரபால தங்குறதோ மினாவுல தங்குறதோ இது எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஹைதுடைய காலங்கள்ல மாதவிடாய் காலங்கள்ல என்ன பிரச்சனை, தவாஃபு ஜியாரத்து பண்ண முடியாது. அவங்க தவாஃபு ஜியாரத்துக்கு சுன்னத்து ஷரத்து இல்லையா, இது ஒது. அதனால அவங்க சுத்தமா தான் இருக்கணும். அதனால இப்போ அவங்களுக்கு மாத்திரம் மார்க்கம் ஒரு அனுமதி கொடுக்குது. என்னன்னா அவங்க எப்ப சுத்தமாகறாங்களோ அதுக்கு பின்னால செஞ்சுக்க, 12 கணக்கு கிடையாது அவர்களுக்கு மாத்திரம். ஆனால் இங்கேயும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க வாழ்க்கையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எது நடத்தினாலும் இந்த உம்மத்துக்கு கடைசி வரைக்கும் உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் அந்த ஒரு ஹஜ்ஜை தானே சொல்லி கொடுக்கணும், அந்த ஒரு ஹஜ்ஜில இருந்தா அமல் சொல்லி கொடுக்கணும். அதனால அல்லாஹ் யதார்த்தமா பாருங்க, இதே பிரச்சனை ஆயிஷா அம்மாவுக்கு வந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜிக்கு கூட்டு போனப்ப ஆயிஷா அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு, மாதவிடாய் காலம் சரியான அந்த தவாஃபு ஜியாரத்து டயத்துல வந்துருச்சு. என்ன செய்யறது, அழுதாங்க அப்படி அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமா ஆயிஷா அழுகுற, நீ வந்து அமல் பிரச்சனை இல்லை, நீ மினாவுல தங்கிக்கறலாமா, நீ அரபால தங்கிக்கறலாம், நீ முஸ்தலிஃபால தங்கிக்கறலாம், ஒன்னே ஒண்ணு மட்டும்தாமா நீ செய்ய முடியாது, தவாஃபு ஜியாரத்து. அது சுத்தமான பிறகு நான் வந்து என்ன செய்யறேன்,
அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜித் தன்ஈம்ங்கிற இடம் இருக்கு போயிருக்கல மஸ்ஜித் ஆயிஷா சொல்றோம் இல்லையா, ஆயிஷா நான் இஹ்ராம் கட்டின இடம், அங்க இஹ்ராம் கட்டிட்டு மறுபடியும் வந்து என்ன செஞ்சாங்க, தவாஃப் ஜியாரத் பண்ணாங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம், இன்னொரு முக்கியமான இந்த சட்டங்களை பெரும்பாலும் சொல்றது இல்ல, ரொம்ப நெருக்கடி வந்தா மட்டும்தான் இந்த சட்டத்தை இமாம்கள் சொல்றாங்க. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹஜ்ஜுக்கு போனவங்க முந்தின பிளைட்ல போயிட்டாங்கன்னு வைங்க, ஹஜ்ஜு முடிஞ்ச 2 நாள்ல ரிட்டர்ன் நம்ம ஏறணும். இப்படி உள்ள கட்டத்துல பெண்கள் இப்போ மாதவிடாய் காலத்துல இருக்கும்போது 2 நாள்ல சுத்தமாக மாட்டாங்கன்னு கட்டத்துல இருக்கும்போது என்ன தவாஃப முடிச்சா தான் ஹஜ்ஜு கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. இப்ப இவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுது, இந்த இடத்தில் இவர்கள் அங்க வச்சு ஒரு ஒட்டகம் கொடுக்கணும்னு சொல்லுது. இதுக்கு பரிகாரமாக ஒரு ஒட்டகம் எங்க வச்சு கொடுக்கணும். இது ரொம்ப ரேரா தான் இந்த சட்டத்தை சொல்றாங்க. கடைசி கட்டமாக சில இமாம்கள் ஒருவேளை இந்த மாதிரியான சூழல்கள் வருகிற பொழுது கொண்ட முன்னெச்சரிக்கையாக மருந்துகள் மாத்திரைகளை எடுக்கலாமா, பெண்கள் கொஞ்சம் மாதவிடாய் காலங்கள் தள்ளி போகிறதுக்கு அல்லது நிப்பாட்டப்படுறதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாமா, உடல் ரீதியான உபாதைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுத்தாது என்று தெரிந்தால் மார்க்க இமாம்கள் இதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. சரியான மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி பெரும்பாலும் என்ன செஞ்சுக்கலாம், இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்துல மாத்திரம் இதை தவிர்ப்பதற்காக இதை செய்யலாம். மார்க்கத்துல எல்லாத்துக்கும் தான் வழி இருக்குது. அப்படி ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா மார்க்கம் சொல்லுது, நீங்க அங்க வச்சு ஒரு ஒட்டகம் அல்லது மாடு, ஆடு அல்ல ஒட்டகமும் மாடும் அந்த பூமியில வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு மார்க்கம் என்ன செஞ்சிருக்குது, சொல்லி இருக்குது. இதுக்கு குற்ற பரிகாரமாக சொல்லுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4 அமலை முடிக்கிறோன்னு வைங்க, தவாஃப் ஜியாரத்தை முடிச்சிட்டு அடுத்த 2 நாள் நம்ம 3 ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது மட்டும்தான் வேலை. ஊலா உஸ்தா அக்குப் 3 ஷைத்தான், சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான், 7 கல்லு நம்ம போய் என்ன செஞ்சிடும், 11 அன்னைக்கா உட்காந்து கல்லறிவோம். உட்காந்து நம்ம 5 வக்து தொழுவோம். என்ன 12 அன்னைக்கு போவோம் கல்லறிவோம். 13வது அன்னைக்கு என்ன செய்வோம், ஒருவேளை 13வது அன்னைக்கு ஆப்ஷன் நம்ம 12ஓட முடிச்சுட்டு போகணும், மகரிபுக்குள்ள நம்ம அதை விட்டு வெளியாகணும். மகரிபுக்கு இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம 13வது அன்னைக்கு இருந்து கல்லெரிச்சுட்டு தான் போகணும். இந்த சட்டங்கள்லாம் தெரியும். ஹஜ்ஜினுடைய அமல்கள் அவ்வளவு பெரிய கஷ்டம் அல்ல. இனி ஹஜ்ஜினுடைய அமல்கள்ல ஒரே ஒரு அமல் பாக்கி இருக்குது, தவாஃபுல் விதா, விடை பெறுகிற ஒரு தவாஃப் இருக்கு. நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது தவாஃப் விதான் ஒண்ணு இருக்கு. இது வாஜிப், இது நம்ம கட்டாயம். இந்த நேரத்துல பெண்கள் மாதவிடாய் காலங்கள் வந்துட்டா என்ன செய்யறது, அதுக்கும் பாருங்க அல்லாஹ் தஆலா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த காலகட்டத்துல ஆயுதம் வந்துருச்சு ஹஜ்ஜில. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தவாஃப் ஜியாரத் செஞ்சுட்டாங்களான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், தவாஃப் ஜியாரத் செஞ்சுட்டாங்க, ஆனா தவாஃபுல் விதா விடைபெறுகிற தவாஃப் அவங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப தவாஃபுல் விதாவை பொறுத்த வரைக்கும், விடைபெறுகிற தவாஃபை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் செய்ய முடியலன்னா அது பெருசா எடுத்துக்க தேவையில்லை. எனவே இப்ப அந்த காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில ஹஜ்ஜினுடைய அமல்களை நம்ம முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி ஒரு பயணம் இருக்கிறது. இதுவே 2 மணி ஆயிட்டு, பொறுத்து கொள்ள வேண்டும். அவர் 1:45 முடிக்கலாம் என்று சொன்னேன். ஹஸரத் அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஒரு 15 நிமிடம் அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொண்டதை நீங்க மாஃப் செய்யணும் பெருமக்களே. எனவே இல்லாமுல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் பயணத்துல, உம்ரா பயணத்துல நாம் கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதன்படி முழுமையாக அமல் செய்து பாக்கியமாக நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.